அரசியலில் யார் யாருக்கு அடிமை? எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு முத்தரசன் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சினா மக்கள் போட்டுனாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெளியிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்தது என்று திமுகவே காட்டி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை. அந்த திமுக காரரே கம்முன்னு இருக்கிறாங்க. இவர் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறார். எங்ககிட்ட எதிராகாதீங்க, உங்ககிட்ட அழுக்க வச்சிருக்கிறீங்க, அதை தொடைங்க. தயவு செய்து எப்பொழுதும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்கள் தான் எஜமானவர்கள். மக்களுடைய பிரச்சனையை பேசாவிட்டால் மக்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள் என்பதை மட்டும் உணர வேண்டும். அரசியலில் விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும், விமர்சிக்க வேண்டும். அது ஒரு நாகரிகமான முறையில் இருக்க வேண்டும். அவருடைய விமர்சனங்கள் ஒரு தரம் தாழ்ந்த முறையில் விமர்சனமாக்கும். பாஜக திமுகவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடிமையாகிவிட்டது, கொத்தடிமையாகிவிட்டது, ஸ்டாலினுக்கு கைக்கூலி ஆகிவிட்டார் போன்ற கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அவர் ஒருமையில் பயன்படுத்துகிறார். அவருடைய அனுபவம், சொந்த அனுபவம், பாஜகவுக்கு கொத்தடிமையாக இருந்த அந்த அனுபவத்தை கொண்டு மற்ற கட்சிகளும் அப்படித்தான் இருக்கும் என்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் என்றைக்கும் ஏற்பட்டதும் இல்லை, ஏற்பட போவதும் இல்லை.